அடுத்தது சிம்ம ராசி சார். சிம்ம ராசி வந்து ராஜா மாதிரி வாழ்ந்தாங்க சார். அதாவது காட்டுக்கு ராஜா எப்படி சிங்கம் இருந்தாரோ அந்த மாதிரி வாழ்ந்தாங்க. இப்போ சூரிய ஒழிக்கு சேத்துல விழுந்த சாமின்னு ஒரு பாட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி ஆயிட்டாங்களே. இவங்களுக்கு என்னதான் பிரம்மன் எழுதியிருப்பாரு சார்? எப்போதான் அவங்களுக்கு மாறும் சொல்லுங்க. நிச்சயமாக இன்றைய காலகட்டத்தில் அஷ்டமச்சனியின் தாக்கத்தினால இந்த கேள்வி கேட்குறீங்க. பொதுவாக சிம்மம் உலகை ஆளும். சிம்ம ராசி born to win, born to get respect. வெரி குட். அப்போ இந்த ராசி ஆள பிறந்த ராசிங்க. இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு பேச்சால் வளர்ச்சி உண்டு, பாயிண்டாக பேசக்கூடிய ராசி உண்டு, குடும்பத்தால் உயர்வு பெறுகிற ராசி உண்டு. இந்த ராசி சொத்து சுகம், தோப்பு நிலங்கள், விவசாயம் சம்மந்தப்பட்ட ஒரு ஆர்வம் இந்த ராசிக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது இந்த ராசிக்கு எங்கள் சிட்டியில் வாழ ரொம்ப பிடிக்கும். ஹார்ட் ஆஃப் த சிட்டி, மெயினான இடத்துல வீடு இருக்கும். இருந்தாலும் மலை பிரதேசங்கள். இந்த ராசிக்கு முதலே திருமணம் பார்த்தால் வேலை செட் ஆகாது, திருமண உறவு சிறக்காது. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து இந்த ஜோதிடர் யுகம் சேனலை வந்து எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்து நிறைய விஷயங்களை உங்களுக்காக நாங்கள் இன்னும் என்ன பண்ணலாம், இந்த ராசி பலன் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம். அப்படி ஒரு அருமையான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதை உங்களுக்காக பிரம்மன் எழுதிய விதி அப்படின்றது என்ன புதுசாக இருக்கா? செம்மையாக இருக்குங்க. இந்த பிரம்மன் எழுதிய விதி 12 ராசிக்கும் இருக்கான். அப்படி என்ன அந்த பிரம்மன் நம்ம 12 ராசிக்கும் என்னதான் சொல்லியிருப்பாரு அப்படிங்கிறத நம்ம ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். அவர் சாதாரண ஆள் இல்லைங்க. அவர் ஜோதிடம், பிரசன்னம் பார்க்குறாரு, வாஸ்து பார்க்குறாரு. அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர் வேணும்னு வச்சுக்கோங்களேன், அவரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகான உங்கள் ராசிக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ற ஒரு ஃபோன் நம்பரை செலக்ட் பண்ணி கொடுப்பாரு. சரி, கார் வாங்கிட்டேங்க, இந்த காருக்கு ஒரு லக்கி நம்பர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லக்கியான கார் நம்பரையும் உங்களுக்கு கொடுத்துருவாரு. ஸோ இப்போ என்னென்ன பண்ணுறாரு பாருங்கள். அவர் ஜோதிடம் பார்க்குறாரு, வாஸ்து பார்க்குறாரு, நியூமராலஜி பார்க்குறாரு, அது இல்லாமல் இந்த வாழ்வியல் பரிகாரம் பார்க்குறாரு. உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ எல்லாத்தையும் கரைச்சி குடித்து உங்களுக்கான ஒரு ராசி, உங்களுக்கான ஒரு நம்பர் எல்லாமே அவ்வளோ அழகாக கொடுத்து நிறைய பேருக்கு நிறைய லக்கு கிடச்சி அவ்வளோ ரசிகர்களை சம்பாரித்து வச்சுருக்காரு நம்ம விஜயகுமார் அவர்களை. அவரை நம்ம ஒரு அருமையான ஒரு பதிவில் தான் நம்ம சந்திக்கிறோம். அதான் பிரம்மன் எழுதிய விதி. பிரம்மன் எழுதிய விதி எப்படி இருக்கும்னு அவர்கிட்ட கேட்போமா? வாங்க அவரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். அதாவது ஜெகஜோதியாக உட்காந்துருக்கீங்க, அருமையாக நிறைய விஷயங்களை கரைச்சி குடித்து இத்தனை விஷயங்களையும் பண்ணி நிறைய ரசிகர்களை சம்பாரித்து வச்சுருக்கீங்க. எப்படி இதெல்லாம் சொல்லுங்கள். எல்லாம் இறைவன் செயல் தான் சொல்லணும். ஜோதிடத்தில் இருக்கிற ஆர்வம் முதல்ல இந்த பிரம்மன் அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துட்டீங்க, அதை பேசுவோம். முதல்ல பிரம்மன் இறைவன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்துவமாக ராசி அம்சத்தை கொடுத்துருக்கார். ஒவ்வொரு ராசியும் தன் வாழ்க்கையில் இதெல்லாம் பிறப்பு முதல் இறப்பு வரை சந்திக்கக்கூடிய நற்பலன்கள், கர்ம வினை பயன்கள் அனைத்தையும் ஒரு சில விஷயம் இருக்குது. அப்போ இந்த ராசியில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எப்படி மாதிரி தொழில், மனைவி எப்படி வரும், திருமணத்துக்கு முன் வளர்ச்சியா, திருமணத்துக்கு பின் வளர்ச்சியா, வேலையில் வளர்ச்சி அதிகமாக, இது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதா, இது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் பிரித்து கொடுத்துருக்கார். இப்போ ஒவ்வொரு ராசியும் அதுபடி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போகும் பொழுது என்ன ஆயிரும்னா எளிமையாக பயன்படுத்தக்கூடிய அம்சம் வந்துடும். பிறப்பிலிருந்து ஒரு 70 வயது வரைக்கும் இருக்கிற அனைவருக்கும் இது நடந்தே தீரும். இது நட்சத்திர அடிப்படையில், ராசி அடிப்படையிலே வேலை செய்யுங்க. அப்போ அது கூட ஜாதகத்தை நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது 100க்கு 100%. இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்கும்போது 50% விஷயம் இப்போயே தெரிஞ்சு போயிடும். இப்போ நம்ம வாழ்க்கையில் 50% நாலேஜோட இன்றைக்கி பார்க்குறவங்க, இப்போ நம்ம பேச போகிற வீடியோவில் ஒரு 60-65 வயசு இருக்கிறவங்க இந்த ராசிக்கு ஆமாம் எனக்கு எல்லாமே நடந்திருக்கேன்னு சொல்ல போகிறாங்க. உங்களுக்கு உண்டான இறைவன் யார், உங்களுக்கு உண்டான வழிவகை எல்லாத்தையும் தெளிவாக பிரம்மன் நம்ம என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு தெளிவாக பார்த்துருவோம். இப்போ நான் என்ன தெரியுமா, அவங்க சார்பாக தான் உங்களை கேள்வி கேட்க போகிறேன். அவங்க மனசில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நான் கேள்வியாக உங்களை கேட்க போகிறேன் இந்த பிரம்மன் எழுதிய விதியில். அடுத்தது சிம்ம ராசி சார். சிம்ம ராசி ராஜா மாதிரி வாழ்ந்தாங்க சார். அதாவது காட்டுக்கு ராஜா எப்படி சிங்கம் இருந்தாரோ அந்த மாதிரி வாழ்ந்தாங்க. இப்போ
சூரிய ஒழுக்கி சேத்துல விழுந்த சாமின்னு ஒரு பாட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி ஆயிட்டாங்களே, இவங்களுக்கு என்னதான் பிரம்மன் எழுதியிருப்பாரு சார்? எப்பதான் அவங்களுக்கு மாறும் சொல்லுங்க? நிச்சயமாக இன்றைய காலகட்டத்தில் அஷ்டமச்சனியின் தாக்கத்தினால இந்த கேள்வி கேட்குறீங்க. ம். பொதுவாக சிம்மம் உலகை ஆளும். ம். சிம்ம ராசி பான் டு வின், பான் டு கெட் ரெஸ்பெக்ட். வெரி குட். அப்போ இந்த ராசி ஆள பிறந்த ராசிங்க. ம். இந்த ராசி ஃபர்ஸ்ட் விஷயம், சூரியன் பஞ்சமஸ்தானம். இந்த ராசியில் சூரியன் ரொம்ப ரொம்ப முக்கியம். காலபுருஷன் 5ஆம் அதிபதி. ம். முதல்ல குடும்பத்துக்கு ஒரு சிம்மம் இருந்தால் குடும்பம் ஜெயிச்சிடும். சிம்மம் இருந்த குடும்பம்லாம் தலை தூங்கிருங்க. ம். ஏன்னா குடும்ப சுமைகளும் சரி, பொறுப்புகளும் சரி, சொந்த பந்தம், பாசம் எல்லாத்தையும் அரவணைத்து போகக்கூடிய அம்சம் உண்டு. ம். இந்த ராசிக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா, ம். சிவபெருமான் மாதிரி தியான நிலையில் அருள் கொடுக்கும் தெரியும், ம். ருத்ரனா மாதிரி அழிக்கவும் தெரியும். அப்போ இந்த சிம்ம ராசிக்காரங்க நம்மக்கிட்ட அணுகுகிற தகுந்த மாதிரி இந்த ராசி மாறிக்கும். ம். இந்த ராசிக்கு லாபம் இல்லாத இடத்துல போகக்கூடாத ராசி இந்த ராசி. ஒரு இடத்துல போகிறாங்கன்னா அந்த இடத்துல ஒரு லாபம் ஏதோ ஒன்று இருக்கணும், இல்லை ஒரு சேவையாக அது இருக்கணும். லாபம் அல்லது ஒரு சேவை ரெண்டுமே இல்லைன்னா அந்த இடத்துல போகக்கூடாது. ம். ரெஸ்பெக்ட் இல்லாத இடத்துல ரெஸ்பெக்டை உருவாக்க தெரிஞ்ச ராசி இந்த ராசி. ம். ஆனால் இன்னைக்கு சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னா பல அவமானங்கள், அதாவது வளர்த்தடா மாறல பாயறதுலாம் இப்போ நடந்துட்டுருக்கு. ஆமா. அது சனியோட காரகத்துவம். இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு பேச்சால் வளர்ச்சி உண்டு, ம். பாயிண்டாக பேசக்கூடிய ராசி உண்டு, ம். குடும்பத்தால் உயர்வு பெறுகிற ராசி உண்டு, இளைய மற்றும் மூத்த சகோதரர்கள் அந்த உறவுகளை சரியாக டீல் பண்ண தெரிஞ்ச ராசிகள். ம். ஒரு ஃபோன் காலில் மிகப்பெரிய நண்பர்களையோ மிகப்பெரிய அதிகாரிகளோ சந்திக்கக்கூடிய திறமை படைத்த ராசி இந்த ராசி. ம். இந்த ராசிக்கு ஒரு சூட்சமம் என்னன்னா, ம். ஒரு பிஸ்னஸ் பண்ணுற சிம்மம் ம். இன்றைய காலகட்டத்தில் இருக்க அனைத்து சோஷியல் மீடியா தான் இவங்களுக்கு உதவி செய்யவே போகுதும்போம். பரவாயில்லையே. ம். இப்போ சிம்ம ராசிக்காரங்க பிஸ்னஸ் பண்ணுறேன் சார், நான் டெவலப் பண்ணணும். ம். 3, 10 ரெண்டுமே சுக்கிரன். அப்போ பிரம்மன் அந்த காலத்தில் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா, ம். இந்த நியூஸ் பேப்பருக்குள்ள இது இது வச்சு கொடுப்பாங்க, ஒரு ஆடு பேப்பர். ஆடு பேப்பர் வைப்பாங்க, ஊராக தண்டனம் போட்டு வருவாங்க. ஆமா ஆமா. இதெல்லாம் சிம்ம ராசி இயற்கையாகவே பண்ணிட்டு இருந்தது. ஓ. சிம்மம்னா பஞ்சாயத்து தலைவருங்க, பஞ்சாயத்து தலைவர் நடிச்சிட்டு வராங்க இல்லையா, ஆமா. இது இந்த ராசியோட அதான் அம்சம். ராஜா. ராஜா இந்த ராசி. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நவீனமயமாக்கப்பட்ட இந்த காலத்தில் இன்ஸ்டாகிராம், சோசியல் மீடியா, இந்த மாதிரி இருக்கிற அனைத்து யூடியூப் நவீன காலகட்டம் இவங்களுக்கு இருக்கணும். இந்த ராசி தன் தொழிலுக்கு ஒரு வேலையாட்டில் நிர்வகித்தால் இந்த தொழில் இரட்டிப்பாகும். ம். நானே எல்லாம் பண்ணுறேன்னு பண்ணக்கூடாது. ம். இந்த ராசி ஒரு செய்கின்ற தொழிலை நிர்ணயம் பண்ணி ஒரு வேலையாட்டில் சேர்த்துக்கணும். இந்த ராசி சொத்து சுகம், தோப்பு நிலங்கள், விவசாயம் சம்மந்தப்பட்ட ஒரு ஆர்வம் இந்த ராசிக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது இந்த ராசிக்கு எங்கள் சிட்டியில் வாழ ரொம்ப பிடிக்கும். ஹார்ட் ஆஃப் த சிட்டி, மெயினான இடத்துல வீடு இருக்கும். இருந்தாலும் மலை பிரதேசங்கள், ஹில் ஸ்டேஷன் மாதிரி, அதே மாதிரி கிராம பகுதிகள் இதுவும் பிடிக்கும். இந்த ராசி ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் பிடிக்கக்கூடிய ராசி உண்டு. இந்த ராசி கல்வியை கற்றுக்கிட்ட வாழ்க்கையை கற்றுக்கிட்டது ராசிங்க. ஆனால் இந்த ராசிக்கு எதிரி உண்டா? நிச்சயமாக உண்டு. ஏன்னா ஒருத்தனுக்கு பணம், பேரு, புகழ், அந்தஸ்து எல்லாமே வருதுன்னா போட்டி பொறாமை வரத்தானே செய்யும். இந்த ராசி இதாக இருக்கும். அப்போ இந்த ராசிக்கு இயற்கையாக இது உண்டு. ஆனால் புத்திர தோஷம், குழந்தை சம்பந்தப்பட்டது வருத்தத்தை அனுபவிக்க இயற்கையாக அம்சம் உள்ள ராசி இந்த ராசி உண்டு. சிம்ம ராசிக்காரங்க குழந்தையை பற்றி ஒரு வருத்தப்படாமல் இல்லை. இன்றைய காலகட்டத்தில் ஐவிஎஃப் மாதிரி ஒரு வருத்தப்பட்டவங்க உண்டு. குழந்தை என் பேச்சை கேட்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டது உண்டு. அந்த மாதிரி உண்டு. இல்லை சார், குழந்தைக்கு கொஞ்சம் உடம்பு செல்லம் அடிக்கடி வந்துட்டுருக்கு. அப்போ அதுக்குன்னு ஒரு சில வழிபாட்டுக்கு அந்த ஜாதக ரீதியாக பார்த்து பரிகாரம் ஏதோ பண்ணால் அதை நிவர்த்தி பண்ணலாம். இதாக அது உண்டு. இந்த ராசி வேலை சம்மந்தப்பட்டதில் எப்படின்னா, சார் இந்த ராசி வேலைக்கு போகும்பொழுது வேலைக்கு பின் தான் திருமணத்தை பார்க்க வேண்டிய ராசிங்க. திருமணமா வேலையா அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு வேலை, வேலைக்கு பின் திருமணம். இந்த ராசிக்கு முதலே திருமணம் பார்த்தால் வேலை செட் ஆகாது, திருமண உறவு சிறக்காது. இப்போ ஆர்டரே இதுதான். இவங்களுக்கு வருகின்ற வரன் முதல்ல வேலைக்கு போகிற வரனாக தான் இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி சூட்சமாக இருப்பாங்க, கடின உழைப்பு பண்ணக்கூடிய அம்சம் உண்டு. ஆனால் இந்த ராசி வேலைக்கு செய்யும் இடத்துல உயர் பதவிகள் ஈஸியாக மேலே வரும். ஆனால் கூட இருக்கிறவங்க இவங்களை மட்டம் தட்டி கொண்டே இருப்பார்கள். ஜெயித்து ஜெயித்து வரணும். ஒவ்வொரு சூழ்நிலையும் இதை மாற்றி இது பண்ணி கடின உழைப்பாளி. ஆனால் நிறைய பேர்த்துக்கு வேலை போயிடுச்சு. இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வேலை போயிட்டு வேலை கிடைக்குமான்னு ஏங்கிட்டு இருக்காங்க. அது இன்றைய காலகட்டம். அதுக்குண்டான பரிகாரம் என்னன்னா, ஒரு காவல் தெய்வத்தை பிடிச்சிக்கணும். இப்போ கெட்டியாக ஒரு காவல் கருப்பர் அந்த மாதிரி காவல் தெய்வம். இல்லை ஜாதக ரீதியாக பார்த்தா வேற பரிகாரம் வரும். பொதுவாக அந்த பரிகாரம் பண்ணிக்கிட்டா தான் ஜெயிச்சு வருவாங்க.
ஜாதகத்தை பார்த்தா நீங்க அது என்ன கடவுள் என்ன சொல்வீங்க கடவுள் இல்லையா? என்னது லக்ன ரீதியாக இது தசாபுத்தி சும்மா என்ன ராசியில சொல்றது. ராசி. ஆமா ஜாதகத்தை கொண்டு போய் காமிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கடவுள்னு கரெக்டா கணிச்சு சொல்லிடுவாங்க. ஆமா நிச்சயமா. இப்ப திருமண அமைப்புகள் பார்க்கும்போது திருமணம் சம்பந்தப்பட்டது இந்த ராசிக்கு ம். குழப்பி விட்டுருவாங்க இந்த ராசிக்கு. அதாவது கலாட்டா கல்யாணம்னால இந்த சிம்ம ராசி தாங்க ஆனா நடந்துருமா? நடந்துரும். சிம்ம நல்லா கல்யாணம் பண்ணியிருக்காங்களே கலாட்டா கல்யாணம். கல்யாணம். ஏன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை எல்லாம் பேசியிருப்பாங்க, திடீர்னு குழப்பி விட்டுருவாங்க. இப்போ ரீசெண்டாக என்ன நடந்ததுன்னா, சார் திருமணம் நிச்சயமாகிற வரைக்கும் போய் நின்னது சார், பேச்சுவார்த்தை முடிகிற மாதிரி போய் நின்னது இந்த காலகட்டம். இயற்கையாகவே இந்த ராசி திருமணம் பண்ணும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆணோ பெண்ணோ திருமண தாலி கட்டுற வரைக்கும் ஒரு சிலருக்கு கோயிலில் வைக்காதாங்க அமைப்பே இருக்கு. யாருக்குன்னா இந்த அமைப்புக்கு அவசரப்பட்டு நம்ம மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அமைப்பு பார்த்து தான் பண்ணணும். இது இந்த ராசிக்கு. இந்த ராசிக்கு சேமிப்பு சம்மந்தப்பட்ட இந்த ராசிக்கு எப்போதுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பூர்வீக சொத்தாக இருக்கலாம், ஃபிக்ஸ்டு டெபாசிட், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இந்த ராசியை லோன் வாங்க தயங்காது, டப்புன்னு லோன் வாங்கிடும். லோன் ஈஸியாக கிடைச்சிரும். ஆனால் லோன்னு கஷ்டப்படுற அந்த ராசி தான். இப்போ வாங்க வேண்டாம் இல்லையா சார்? இப்போ வேண்டாம். இப்போ வாங்கும்போது கொஞ்சம் கவனிச்சு வாங்கணும். ஆரோக்கியம் எல்லாம் எப்படி சார் இருக்கு? ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட இந்த ராசிக்கு எப்பொழுதுமேங்க அடி வயிறு தொந்தரவு பிரச்சனை இயற்கையாக உண்டு. அப்போ சாப்பாடெல்லாம் பார்த்து அடி வயிறு தொந்தரவு உண்டு. கிட்னி ஸ்டோன் வர வாய்ப்பு இருப்பதால் தண்ணி நிறையா குடிக்க வாய்ப்பு உண்டு. நிறைய அப்போ இந்த இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட இயற்கையாகவே இந்த ராசிக்கு உண்டு. அது எப்போதுமே கவனமாக இருக்கணும். இந்த ராசி லாங் ட்ராவல், இந்த ராசி எதில் கவனிக்கணும்னா வண்டி வாகனம். இப்போ நிறைய பேர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இன்றைக்கி காலகட்டத்தில் நடைமுறை நடக்கிறது. ஒரு வண்டி வச்சுருக்கேன் சார், நான் ஒரு கார் வச்சுருக்கேன், நானும் என் ஃப்ரெண்டும் காரில் போகிறோம். என் காரை என் ஃப்ரெண்டு ஓட்டினேன், என் ஃப்ரெண்டு காரை நான் ஓட்டினேன்னு சொல்லி இந்த மாற்றி ஓட்டுவாங்க. ஆமாம். உங்கள் ஃப்ரெண்டை கொண்டு போய் அந்த காரை அடிச்சிருவார். அப்போ இந்த நண்பர்கள் காரை மட்டும் ஸ்வாப் பண்ணி ஓட்டும் போது கவனித்து ஓட்டணும். நான் நண்பரோட காரை வாங்குறேன், சொந்த பந்தத்தோட காரை வாங்குறேன்னா டேமேஜ் கார் நல்லா இருக்கேன் கொஞ்சம் கூட நான் 2 நாள் ஓட்டிட்டு தரேன்னு சொல்லி அந்த மாதிரி வாங்கி மாட்டிக்காதீங்க. ரொம்ப ரொம்ப பிரச்சனை வந்து கவனமாக இருக்கும். கார் பவர் கொடுக்கக்கூடாத ராசி. ஒரு சில இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு பவர் கொடுத்தா மாட்டிக்கக்கூடிய ராசி அம்சம் இந்த ராசிக்கு. சரி, பிஸ்னஸில் எப்படி இருக்குன்னா பிஸ்னஸில் கொடி கட்டி பறக்கும், வாய்ப்புகள் நிறையா இருக்கும், ஒரு நிர்வாகம் சம்மந்தப்பட்டதாக இருக்கும், அரசாங்க உதவிகள் ஈஸியாக கிடைக்கக்கூடியது, உயர் அதிகாரிகள் சந்திக்க வாய்ப்புகள் உண்டு. இந்த ராசிக்கு கடவுள் வழிபாடாக நடராஜர் அம்சம் அற்புதமாக இருக்குது. சூரிய நாராயணர் வழிபாடு இந்த ராசிக்கு அனைத்து விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய அம்சம் உண்டு. சூரிய நாராயணர் வழிபாடு பொதுவாக வீட்டில் இந்த ராசிக்கு எப்போவுமே ஒரு துளசி செடி இருந்தால் இந்த ராசி சகலம் ஜெயிச்சிடும். சூப்பர். எப்போதுமே இந்த ராசிக்கு சின்ன ஒரு வாழ்வியல் பரிகாரமே வாங்கிடுங்க, துளசி செடி. ஆமாம், வாழ்வியல் பரிகாரமே வீட்டில் என்ன பண்ணா ஏதோ ஒரு செடி, ஒரு விவசாயம் இந்த ராசி எப்பொழுதுமே உயர்த்தி கொண்டே இருக்கும். சனியோட காரகத்தை இயக்கிட்டே இருக்கணும். அப்போ பரிகாரமாக செய்யணும். அப்போ வீட்டில் ஒரு செடி கொடிகள் வச்சு இது மாதிரி பண்ணலாம். இந்த ராசிக்கு மீன் செட் ஆகிற அம்சம் குறைவு. யோசிச்சு தான் பண்ணணும். மீன் வளர்க்குறேன், சிம்ம ராசிக்கார் நிறைய பேர் மீன் வளர்த்து கீழே விழுந்தது பல பேர். அப்படியா? நிறைய பேர் சிம்ம ராசிக்கு மீன் செட் ஆகாது. எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் வீட்டில் இருக்கு சார் சிம்ம ராசிக்காரங்கெல்லாம் மீன். அப்போ அவங்க யோசிக்கணும், மீன் வாங்குவதற்கு முன்னாடி எப்படி இருந்தது, மீன் வாங்கினதுக்கு அப்புறம் எப்படி இருந்தது. மீன் ஒரு சில சிம்ம ராசிக்கு செட் ஆகலை. இது ஒரு நல்ல விஷயம் சார், தெளிவான விஷயம் இது. சிம்ம ராசிக்காரங்கள்லாம் மீன் வளர்க்காதீங்க, அது உங்களுக்கு செட் ஆகாதான். இது மட்டும் இல்லை, இதில் மகம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருப்பதி செட் ஆகுதான்னு பார்த்து தான் போனோம். ஓகே. திருப்பதியும் சுமாராகத்தான் இருக்கின்றன. ஓகே. அப்போ நம்ம திருப்பதி பக்கம் முடியாமல் வேற பக்கம் கும்பிட்டுக்கலாம் பெருமாள் அம்சத்தை. திருப்பதி ஸ்தலமும் அவ்வளோ சுமாராக தான் இருக்குது. அப்போ இந்த 2 விஷயத்தை கவனிச்சிருக்க வேண்டிய பிரம்மா இந்த அமைப்பு உனக்கு இந்த அம்சத்தை சொல்லிடுறோம், இது தகுந்த மாதிரி நடந்தால் ஜெயிச்சிருவாங்க. ஆக மொத்தம் ஜெயிக்க பிறந்த ராசியில் இது உண்டு. இந்த மாதிரி விஷயத்தை மட்டும் கவனிச்சுக்கணும். நன்றி சார், நன்றி. சூப்பர். இந்த ராசிக்கு உங்களுக்கு கரெக்டாக சொல்லியிருப்பாருன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்குதா? இதாங்க இந்த பிரம்மன் எழுதிய விதியில் தகைச்சு போய் நின்றுருப்பீங்க. ஆடாடா, நமக்கா இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு. அதாங்க உண்மை. நீங்கள் நேரில் ஐயாவை பார்க்கணுன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அவரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் சொல்லுவார், பரிகாரங்களோட உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதுக்கான பல விஷயங்கள் அவர்கிட்ட இருக்குது. அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது இந்த பாருங்க, ஐயா ஒரு புக்கு தயாரிச்சிருக்காரு. இந்த புக்கு உங்களுக்கு ஜாதகம் கற்றுக்கணும், ஏன் ஜாதகத்தை நானே பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வாங்கி படிச்சிங்கன்னா போதும். ஃபுல்லாக நீங்களே உங்கள் ஜாதகத்தை கணிச்சிக்கலாம். இதில் எல்லா விஷயமும் இருக்குது. மறக்காமல் இதை வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எங்கே வாங்கணும்னு சந்தேகம் இருக்கா?
அமேசான்லேயே கிடைக்குது, ஃப்ளிப்கார்ட்லேயும் கிடைக்குது. இந்த புக்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா அதுலேயும் வாங்கலாம். இல்லை ஐயாவோட இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து ஐயா கிட்டே நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே அவர் புக் அனுப்பி வச்சுருவார். இதை மிஸ் பண்ணுறாதீங்க. அருமையான புக்கு. நீங்கள் நிறைய விஷயத்த உள்ளேருந்து கற்றுக்கலாம். நன்றி.